ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கும் நம்மளோட வியூஸுக்கும் ஒரு முக்கியமான குட் நியூஸ் என்னன்னு பார்க்குறீங்களா? எம்எஸ் ஆப்பில் தகவல்களை பதிவேற்றம் செய்கிறதுக்காக 1800 பேரில் விரைவில் நியமனம் செய்யப்பட போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஞாயிற்றுக்கிழமை அறிவிச்சிருக்காரு. அதாவது நேற்று தான். ஸோ அதை பற்றி நம்ம விரிவாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ அப்லோட் பண்ண ஒரு மோட்டிவேட்டாக அமையும். ஸோ தயவு செய்து எல்லாருமே நம்ம போடுற வீடியோவுக்கு லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பெரம்பலூரில் தமிழ்நாடு பட்டதாரி முதல்நிலை பட்டதாரி ஆசிரியர் கழக சார்பில் கடந்த கல்வி ஆண்டில் எஸ்எஸ்எல்சி அதாவது 10th தேர்வில் சிறப்பிடம் பெற்ற அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் 100% தேர்ச்சி பெற காரணமாக இருந்த அரசு பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களுக்கும் பரிசளிப்பு மற்றும் பாராட்டு விழா, பணி ஓய்வு பெறும் ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா ஆகியன ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று மாணவ மாணவிகள், அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வு பெறும் ஆசிரியர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கிய அமைச்சர் பின்னர் செய்தியாளர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆசிரியர்களின் கோரிக்கைகள் குறித்து தமிழக முதல்வர், துணை முதல்வர் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு விரைவாக நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும். போதைப் பொருட்களை தடுப்பதில் காவல்துறை, கல்வித்துறைக்கு பொறுப்புணர்வு உண்டு. திருச்சி மாவட்டத்தில் எம்எஸ் செயலியில் தகவல்களை பதிவேற்றம் செய்ய 149 பேரை நியமிச்சிருக்காங்க. இவர்களுக்கு 1114 அரசு பள்ளிகளில் பணி ஒதுக்கீடு செய்துள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழகம் முழுவதுமே பள்ளி கல்வித்துறை சார்ந்த திட்டங்களின் செயல்பாடுகள், விவரங்கள் உள்ளிட்ட தகவல்களை எம்எஸ் செயலில் பதிவேற்றம் செய்ய மேலும் 1800 பேர் நியமிக்கப்பட உள்ளனர். அவ்வாறு பணி நியமனம் செய்யப்பட்டவுடன் ஆசிரியர்களுக்கு எம்எஸ் செயலில் தகவல்கள் பதிவேற்றம் செய்யும் பணி சுமை குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். இது மட்டும் இல்லாமல் கல்வித்துறை அலுவலர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் உண்மை இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு எந்த ஒரு பாரபட்சமின்றி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பேட்டியின் போது மாவட்ட ஆட்சியர் கிரேஸ் பச்சாவ், தமிழ்நாடு பட்டதாரி முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழக மாநில தலைவர் கி மகேந்திரன் ஆகியோர் அப்போ கூட இருந்திருக்காங்க அவரோட. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.